அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். எம்சிசியோடைய ரவுண்ட் 2 ஷெட்யூல் மார்னிங் ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ செப்டம்பர் 4ஆம் தேதி கரெக்டாக ஒரு 12 மணி சொல்றாங்க. ஒரு ஈவினிங் ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் எப்படியாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது யாருக்கு பொருத்தமா இருக்குன்னா, இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை, 2 லட்சம் பணமும் கட்டலை, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன். மற்ற எல்லாருக்குமே இன்னும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் லாகின் பண்ணி ப்ரொஃபைல் மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வில்லிங்னஸ் கேட்கும், எஸ் கொடுத்துடலாம், அவ்வளோதான். சரிங்களா? ரெகுலர்லி நீங்கள் அலாட் ஆகிட்டீங்க, ஆனால் நீங்கள் வந்து ரீ அலாட்மெண்ட்டுக்கு வில்லிங்னஸை கொடுக்கல அப்படின்னா ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு டிசேபிள் ஆகிருக்கும். உங்களுடைய கவுன்சிலிங் வந்து எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகி திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதாவது ஜாயிண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கிற மாணவர். சரிங்களா? அப்போ 5ஆம் தேதி நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங். அப்போ ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிற ஒன்று சீட் மேட்ரிக்ஸ். சரியா? எவ்வளோ வேக்கன்சி வரப்போகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம சொன்னதெல்லாம் அப்படியே வேக்கண்டா நிற்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து மோஸ்டா எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம், இன்க்ரீஸ் இன்டேக். சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு அனுபவம். பட் வி ஆர் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் என்எம்சி. சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்எம்சிலேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வரும். ஸோ அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஏதாவது ரிசோர்ஸில் கிடைச்சதுன்னா முதல் வீடியோ நம்ம வீடியோ தான். ரெடியாக இருங்க, சூப்பராக காலேஜில் கொடுத்துடலாம். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், கட் ஆஃப் நிறைய குறையணும், குறைவான மார்க்கில் இருக்கிற மாணவர்களுக்கு நிறைய சீட்ஸ் அலாட்மெண்ட் வாங்கணும் அப்படின்றது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ரிசல்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் 5ஆம் தேதி, ரிசல்ட் 12ஆம் தேதி. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய ஷெட்யூல் ஆனது 10ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 10ஆம் தேதி ஆரம்பிச்சாங்கன்னா அதுலேருந்து மினிமம் ஒரு 5 நாள்லேருந்து 6 நாள் கொடுக்கலாம். ஸோ மோரல் எக்ஸ்பெக்ட் 16, 17 ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரிப்போர்ட்டிங் வந்து 25 நினைக்கிறேன். ரைட்? ஒரு எக்ஸாம்பிள், 400 மார்க்கு இல்லை 380 மார்க் இருக்கிற ஒரு மாணவருக்கு என்ன மாதிரியான கைட்லைனாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் பாக்கெட்டில் இருக்கிறது பணம் பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்கிறார். எங்கே கைட் பண்ணுவோம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, நான் ஒரு 20 லேக் 21 லேக்கில் ஒரு சீட்டை வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிட்டு அடுத்த ரவுண்டில் மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஐடியாலஜிக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வேறுபடும். அவருடைய ஃபினான்சியல் செக்டர் வேறுபடும், ஃபேமிலி செக்டர் வேறுபடும். இது மாதிரி ஒவ்வொருக்கும் வேறுபடுன்ற போது ஒவ்வொருத்தருடைய நீடும் தேவையும் வேறங்க. அதே மாதிரி 125 மார்க் இருக்கிற மாணவருக்கு ஏதாவது வழிமுறை சொல்ல முடியுமா? இல்லை, ஓகே. அதே மாதிரி தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டால எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியலாமா? அதில் எத்தனை மாணவர்கள்ன்றது ஒரு 22,000 மாணவர்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால 434. அப்போ 380, 390, 350 இல்லையா? அப்போ 350 மார்க்ல இருந்து 200 மார்க் வரைக்கும் எத்தனை மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு ஒன்றும் வேண்டாம். கவர்மெண்ட் கோட்டால ரேங்க் லிஸ்ட் எடுத்து பாருங்களேன், எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க. ஸோ எதுக்கு நான் எப்போதுமே ஒரு விஷயத்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரே நோக்கம், வி பிளான், வி கிரியேட் த டிஃப்ரெண்ட் பாத்வே. நல்ல மார்க் இருக்கிறீங்களா, இங்கே படிக்க முடியலையா, பக்கெட்டில் ஒரு 5 லேக் 10 லேக் தான் இருக்கா, அப்போ எங்கே 10 லேக்ஸில் செலவு பண்ணி படிக்க வைக்க முடியும், அப்படி யோசிங்கன்னு சொல்கிறேன். ஸோ நிறைய வீடியோக்களில் ஒரே மாதிரியான கண்டென்ட் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். ரிசல்ட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி டிஎன் மெடிக்கலில் வரப்போகிற நியூ காலேஜை பற்றி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நியூ காலேஜ் வந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. என்ஆர்ஐ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் உள்ளே கொண்டு வர போகிறோம். அதை மறந்துடாதீங்க. எம்சிசிலையும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ஆர்ஐல நிறைய மாணவர்களை மாற்றிட்டோம். இந்த ரவுண்டு என்ஆர்ஐலையும் சீட்டை க்ளோஸ் பண்ண தான் ரெடியாக இருக்கிறோம். ஸோ பி ரெடி. ஸோ ரெடி டு ஃபேஸ் த கவுன்சிலிங். ஸோ அப்கமிங் நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.